मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். இன்றைக்கி குரு பெயர்ச்சி ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி தைரிய குருவாக வர்றாரு. அதாவது தன்னுடைய ராசிக்கு 3ல் குரு பகவான் அமரப்போகிற காலம். இந்த 3ல் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் வர்றது நன்மை அப்படின்றது ஒரு பக்கம். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா குருவால் நன்மைகள் மட்டுமே பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபராசியும் ஒன்று அப்படின்றது. இருந்தாலும் இந்த 2வது இடத்துல குரு இது அட் ப்ரெசன்ட் இருக்கார். ஸோ இந்த ஒரு வருஷம் 2ஆம் இடத்தில் இருக்கிற தன குடும்ப குரு அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார்னா, குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார். மன வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்பு, மனத்தாங்கல்களை கொடுத்துருப்பார். அதே மாதிரி வருமானத்தில் கொஞ்சம் செக் வச்சுருப்பார். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிலை மாறி நல்ல நிலை வருவதற்கு உண்டான வாய்ப்பாக தான் இந்த தைரிய குருவை பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது வர்ற சித்திரை மாதத்தில் நடக்க போகுது. ஸோ அடுத்து வர்ற குரு பயிற்சி வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த தைரிய குருவாக தான் செயல்பட போகிறார். ஸோ உபஜயஸ்தானத்தில் குரு உச்சமாய் செயல்பட போகிறார். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல குரு பகவான் 3ல் இருந்து குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குரு அப்படின்ற ஒரு லாபாதிபதியாக வர்றதும், அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக வர்றதும், இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 50% பிரச்சனை 50% நன்மை அப்படின்றத கொடுப்பார். பிரச்சனையை கழித்து நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றது. இப்போ இந்த 3 அப்படின்னா சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டை அயலார்கள், உற்றார் உறவினர்கள், இவர்கள் எல்லாம் 3 சொல்கிறது. லாட்டரி இதெல்லாம் 3 சொல்கிறது. ஸோ லாட்ரியில் பார்த்திங்கன்னா பெரிய இழப்பை சந்திச்சிட்டு இருக்கிறவங்க திரும்ப அதில் பார்த்திங்கன்னா வந்தோம்னா ரேஸு லாட்ரி எதிர்பாராத இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இழந்திருப்பீங்க போன ஒரு வருஷத்தில். இந்த வருஷத்தில் முதல் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இழக்கிற மாதிரி சூழல் வரும். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சூழல் கொண்டு கொடுத்துரும் இந்த தைரிய குரு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் தன்னுடைய 3ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் பார்வையாக இந்த ராசிக்காரங்களுக்கு 7ஐ பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக 7ஐ பார்க்கிறார். கல்யாணத்துக்காக வேண்டியிருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். போன வருஷம் பார்த்திங்கன்னா குரு பலன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதோடு உங்கள் சுயஜாதகமும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் சுக்கிர பகவான். ஸோ இந்த சுக்கிர பகவான் லக்னாதிபதின்றப்ப இவர் ஆப்போசிட் சைடோடைய தலைவராக இருக்கார். சுக்கிர பகவான் அப்படின்றது அசுரகுரு, இவர் தேவகுரு. ஸோ தேவகுரு உச்சமடையும் காலத்தில் பண வருவாய் அதிகமாகும். வருவாய் கம்மியாக இருந்தாலும் அதிகப்படுத்துகிற நாளைக்கு சரியாயிருன்ற அந்த தைரியத்தை கொடுப்பார் இந்த குரு. அதனால தான் இந்த தைரிய குரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தைரிய குரு சிக்கலையும் சிறிதளவு ஏற்படுத்துவார். ஏன்னா 8ஆம் அதிபதி அப்படின்றனால. ஸோ இந்த 8ஆம் அதிபதி எங்கே இருக்கார்? 3ல் இருக்கார். அப்போ அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், வீடு மாற்ற வேண்டிய சூழல், அது பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, இங்கேருந்து இன்னொரு இடத்துல வீடு மாற்றணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அடுத்த ஒரு வருட காலகட்டத்தில் அடுத்த பயிற்சி ஆகும் வரை காட்ட போகிறார் அப்படின்றது. அதே மாதிரி இங்கேருந்து குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 7ஐ பார்க்கிறார் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ 7 பார்க்குற இவங்க பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா 7 அப்படின்றது பார்ட்னர்ஷிப். ஸோ தொழிலில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஸ் அல்லது ஷேர் ஹோல்டர்ஸ், ஒரு தொழிலில் கூட்டு தொழிலில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இணக்கமான சூழல் ஏற்படும், நன்மை ஏற்படும். ஆனால் அது நன்மையும் சங்கடங்களுக்கு பிறகே ஏற்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்பலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசை விட்டு பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா இதானே இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல சூழல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த வீட்டை பார்க்கும் பொழுது
7ஆம் வீடு செவ்வாயுடைய வீடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா போர் கிரகம் அப்படின்றனால செவ்வாய்க்கும் குருக்கும் அந்தளவுக்கு இதாக இல்லை அப்படின்றனால பார்த்திங்கன்னா நம்ம பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்கிட்டையோ லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் பேச்சில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தன்னுடைய 5ஆம் பார்வை 7ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணம் கைகூடி வரும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். ஒன்று இவங்களுக்கு திருமணமாக இருக்கலாம், அல்லது இவங்க வீட்டில் திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு தசாபுத்திகள் சரிபட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த வருடத்தில் அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டி இருக்கிற தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வகையில் குழந்தை பெயர்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ சிசேரியன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ குழந்தை பிறப்புக்கு உண்டான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் 7ஆவது பார்வையாக லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதி. ஸோ பாதகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பாதகங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விட்டு விலகும். குரு பார்வை கோடி நன்மை. ஸோ பாதகங்கள் விட்டு விலகும். ஸோ வேலையில் இருந்த சுணக்கங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அண்ணன் தம்பி தகராறு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக மாறும். வருவாயில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறும். பண வருவாய் அதிகப்படுத்தப்படும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இந்த இடம் அப்படின்றது லக்னத்துக்கு 9 அப்படின்றது. அப்போ தந்தையாரின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை அப்படின்றது சொல்கிறோம். கவனத்துக்கு பிறகு நன்மையும் உண்டாகும் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ தந்தையாருடைய இதில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இதை நாம் கருதுகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது தொலைதூர பயணங்களால் ஊர் விட்டு ஊர் போனோம் அப்படின்னா அதில் பல சிக்கல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள் வந்து இந்த வருடத்தினுடைய இந்த குரு பயிற்சியினுடைய செகண்ட் ஹாஃபில் அந்த சிக்கல்கள் மாறும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிநாடு பயணம் செய்பவர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு பயணம் செய்யலாம் அப்படின்றது. மேலை நாடுகளுக்கு பயணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லபடியான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குது. அப்புறம் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். மீனம் அப்படின்றது வந்து இந்த சந்திரன் இருக்கிற இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தான அதிபதி தான் குரு. ஸோ லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தையே பார்க்கும் பொழுது லாபங்கள் பன்மடங்கு பெருகும் அப்படின்றோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அதிகமாக வரும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி குடும்பத்தில் நிலை வந்த பிரச்சனைகள் தீரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ லக்னத்துக்கு 11ஐ பார்க்கும் பொழுது அண்ணனிடம் இருந்து வந்த பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்காளிகளுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தைரியத்தை கொண்டு உங்களுக்கு செயல்படுத்தி நல்ல முறையிலான ரிசல்ட்டை கொடுக்க போகிறார் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்த்தாலும் இங்கே சனி பகவான் இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் கொஞ்சம் லேட் பண்ணி தான் கொடுப்பாரு. ஸோ சனி வக்ரமாகி கும்ப வீட்டுக்கு போகும் காலம் நல்ல காலம். அந்த காலத்தில் பங்காளிகளுக்குள்ளே உட்கார்ந்து பேசி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். திரும்ப வக்ர நிவர்த்தி ஆகி இவர் இங்கே வந்துடுவார், இவர் இங்கேயே இருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் போகும். ஆனால் மூத்த சகோதரர்கள் நல்ல பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறோம். அதே மாதிரி 11 அப்படின்றது வந்து அபிலாசைகள் அப்படின்றது. ஆசைகளை 5 சொல்லுவோம். 11 அப்படின்றது அபிலாசைகளை குறிக்கிற ஒரு ஸ்தானமாக பார்க்குறோம். ஸோ அபிலாசைகள் நிறைவேறும் காலம் இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும், குழந்தைக்கு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், கல்வியை கொடுக்கணும் குழந்தைக்கு நல்லபடியாக அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியான கல்விகளில் முன்னேற்றங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கெடுக்க மாட்டார்
அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அபிலாசைகள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் வீடு வாங்கணும் அப்படின்னு இருந்தால் இந்த சமயத்தில் வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா அல்லது தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துகிறோம். அடுத்து இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதி அப்படின்ற சந்திரன், அதே மாதிரி 8ஆம் அதிபதி அப்படின்ற குரு பகவான் இவர்களுடைய திசை நடக்கும் பொழுது, அதே மாதிரி சனி திசை நடக்கும் பொழுது இந்த நேரத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக நடக்கும் அல்லது ரொம்ப லேட்டாக நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வீடு வண்டி வாங்குவீங்க, வண்டி வாங்கின நேரமானோ தெரியல ஆக்சிடெண்ட் ஆகுது, கேரேஜிலேயே கிடக்குது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வாங்குகிறோன்னா அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளுடைய வெற்றி ரிசல்ட்டுன்றதை வந்து தரும் அப்படின்றது இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ குரு பகவான் தைரிய குருவாக இருப்பது ஒரு ப்ளஸ். அப்போ குரு பகவான் சந்திர திசை நடக்கும் ஆளுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அதே மாதிரி குரு திசை நடக்கிற ஆளுங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். இல்லைங்க எனக்கு குரு தசை தான் நடக்குது ஆனால் இந்த வருஷம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு அடுத்த வருஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குரு பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னத்தை சேர்ந்தவர்களும் சந்திரனிலிருந்து சந்திராலக்னமாக எடுத்துக்கொண்டாலும் 5, 9களில் 1, 5, 9 இங்கே குரு இருக்கலாம் அல்லது இங்கே குரு இருக்கலாம் அல்லது 9ஆம் வீட்டில் குரு இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நன்மையை கொடுப்பாங்க. சரி, சந்திர பகவான் அப்படின்னா சந்திரன் உச்சமடைந்து இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்திர பகவான் இங்கே இருப்பார், உச்சமடைந்து இருப்பார், அப்படியே இருந்தார் அப்படின்றப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு நல்லது பண்ண போகிறார். அதே மாதிரி சந்திரன் நீசமாக இருக்குது அப்படின்னா இன்னும் நன்மையை கொடுப்பார் அதிகமாக. ஏன்னா கெட்டவங்க லிஸ்ட்டில் இருக்கிற குருவும் அதே மாதிரி சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா சனியோடு சேர்ந்து நீசமாக இருந்தால், மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் மிகுந்த நன்மையை கொடுப்பாங்க. ஸோ அவரவர்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் இப்போ நம்ம சொன்னதை வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் நடக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தைரிய குருவுக்கு ஆலங்குடி சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது நன்மை. ஸோ பரிகாரம்னு பார்க்குறப்ப முதல் பரிகாரம் ஆலங்குடி சென்று அந்த இடத்துல இருக்கிற வீட்டில் இருக்கின்ற குரு பகவான் ஈஸ்வரனை நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வருவது அப்படின்றது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அம்மன் வழிபாடு, மரகதாம்பிகை, இந்த விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இந்த மாதிரி அம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் நல்லபடியாக சுமூகமாக முடிச்சு கொடுத்துக்கு உண்டான வாய்ப்பு கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காணொலியில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்களை பார்த்தோம். ஸோ அடுத்த காணொலியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.